கடையில வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் வேற வேற குழம்பு பொடி வாங்குறீங்களா? கவலையே படாதீங்க, வீட்லயே ரெண்டுக்குமே யூஸ் பண்ற மாதிரி குழம்பு பொடி செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு 5 நிமிஷத்துல சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல் இன் ஒன் பர்பஸ் குழம்பு மிளகாய் தூள் 1 வருஷமானாலும் வண்டு வராமல் கெடாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி விதை 1 கிலோ, வரமிளகாய் 1/2 கிலோ, கொண்டக்கடலை 1/4 கிலோ, காஷ்மீரி சில்லி 100 கிராம், வெந்தயம் 75 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், இட்லி அரிசி 100 கிராம், மிளகு 50 கிராம், கருப்பு உடைத்த உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, ஜீரகம் 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன்லயோ கடாயிலையோ வெந்தயம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோல்டன் பிரவுனிஷ் கலர் வந்ததும் ஒரு பெரிய தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வெடிக்கும். அந்த டைம்ல தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மிளகு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை ரோஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கருப்பு உடைத்த உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. உளுத்தம்பருப்பு கருகாம பொன்னிறமா வறுத்து எடுங்க. எல்லா பொருட்களும் வறுக்கும் போதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுங்க. அப்பதான் கருகாம இருக்கும். நெக்ஸ்ட் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த குழம்பு பொடி வறுக்கும் போது நாம சேர்க்கிற பொருட்கள் ஒண்ணு கூட கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் குழம்பு பொடி டேஸ்ட் மாறாம மணமணக்க இருக்கும். நெக்ஸ்ட் இட்லி அரிசி சேர்த்து பொன்னிறமா வறுத்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விரலி மஞ்சள் அப்படியே சேர்த்து வறுக்காம உரல்ல தட்டி வறுத்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா வறுத்து தட்டுக்கு மாத்திடுங்க. நெக்ஸ்ட் நாம வரமிளகாய் வறுக்க போறோம். மிளகாய் காட்டமா இருக்கும். சோ பேன்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேல வரமிளகாயை போட்டு வறுத்தா சுத்தமாவே காட்டம் இருக்காது. ஈஸியா மிளகாய வறுத்து எடுத்துடலாம். இத 2-3 பேட்சா மிளகாய போட்டு வறுத்து தனி பாத்திரத்துக்கு மாத்திடுங்க. மிளகாய தனி பாத்திரத்துல மாத்தும் போது மிளகாய மட்டும் பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கல்லுப்பு பேன்லயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொத்தமல்லிய பேன்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுங்க. நான் 3 பேட்சா வறுத்திருக்கேங்க. நான் கரிசலாங்கட்டி மல்லி வாங்கியிருக்கேங்க. இந்த மல்லி போட்டு வறுத்து குழம்பு பொடி செஞ்சா குழம்பு பொடி நல்லா வாசனையா இருக்கும். நீங்க செய்யற குழம்பு ரெசிபியும் ரொம்ப டேஸ்டா வரும். லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண கறி மசாலா பொடி வீடியோல இந்த டைப் மல்லி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நார்மல் சூப்பர் மார்க்கெட் அண்ட் மளிகை ஷாப்ல நாட்டு மல்லின்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மிளகாய தனி பாத்திரத்திலையும் மெத்த பொருட்களை தனி பிளேட்லயும் செப்பரேட்டா பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு வாளியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வரமிளகாய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மிதமான சூட்ல இருக்கணுங்க. அப்பதான் மிஷின்ல ஒட்டாம வரும். நான் குழம்பு பொடி ரெய்னி சீசன்ல அரைக்கிறதுனால மிளகாய தனி கவர்ல வைக்கிறேங்க. ஏன்னா மிளகாய ஹீட்டர்ல போட்டு அரைப்பாங்க. இந்த மாதிரி குழம்பு பொடி அல்ல வேற எந்த பொடி செஞ்சாலும் வரமிளகாய் ரொம்ப காஞ்சு போனதோ அல்லது கருப்பான வரமிளகாய சேர்க்காம நல்ல ரெட்டிஷான வரமிளகாயை சேர்த்தாதான் உங்களுக்கு குழம்பு பொடி நல்ல கலர்ஃபுல்லா ஃபிளேவர் ரிச்சா கிடைக்கும். எந்த குழம்பு கிரேவி செஞ்சாலும் இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சாலே அந்த டிஷ் ஹிட் தாங்க. இந்த குழம்பு பொடி வறுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதுங்க. ஈஸியா வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்றதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற பொடியை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் குழம்பு பொடி வண்டு வராம 1 இயர் ஆனாலும் ஃபிளேவர் மாறாம இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு விஜி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.